கொள்ளையடித்த பணத்தை முதலீடு செய்யவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளிநாட்டுக்கு சென்றதாக குற்றம் சாட்டியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, திமுக சொல்வது அத்தனையும் பொய் எனவும், கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்யும் ஒரே கட்சி திமுக எனவும் கடிந்துரைத்துள்ளார். வெளிநாடு போயிட்டார். எதுக்கு? தொழில் முதலீட்டு ஈர்க்கிறதுக்காக. தொழில் முதலீட்டை ஈர்க்க போகல, இங்க செய்த ஊழலில் கிடைக்கின்ற பணத்தை தொழில் முதலீடு செய்ய போயிருக்கார். அதுதான உண்மை. தமிழ்நாடு முதலமைச்சர் இப்ப ஜெர்மனுக்கு போயிருக்கார். இன்றைக்கு காலையில் பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா 3200 கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்ததாக பத்திரிகை செய்தி. இதுல என்ன வேடிக்கைனா, ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கின்ற பொழுது 2 தொழில் நடந்துகிட்டு இருக்குது. அந்த 2 தொழிலையும் அவர்கள் விரிவுபடுத்துறாங்க. அந்த விரிவுபடுத்துறத ஜெர்மன்ல போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்க. எவ்வளவு பொய் பாருங்க. அந்த கொடி பறக்குது இல்ல, தமாக கொடி பறக்குது இல்லைங்க, அது எதனால பறக்குது? காத்துனால தானே பறக்குது. காத்த கண்ணுக்கு தெரியுதா? தெரியல. கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. தமிழ்நாட்டுடைய பெயரையே அசிங்கப்படுத்திட்டாங்க.